ஹை கைஸ், நம்ம இந்த வீடியோல பேட்டில் ட்ரூத் அவன் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 19ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபான்லிங் இப்போ ஒரு வழியா தண்ணியில உட்காந்து முக்கியமான பகுதியெல்லாம் எரிஞ்சு கறிக்கட்டையாகிறதுக்குள்ள நெருப்பு அணைச்சிடறான். கிராண்ட் மாஸ்டர் அவன் யூஸ் பண்ண 3 பாய்சனஸ் ஹெர்பல்ஸையும் என்னால டீடாக்சிஃபை பண்ண முடியும். ஆனா அவன் ஹார்ட் பிளட் பாய்சனை என்னால நியூட்ரலைஸ் பண்ண முடியாது. அது பிளட் செக்டரோட சீக்ரெட் அப்படின்னு அவர் சொல்ல, ஜியோயான் அப்ப சரி நான் அவன்கிட்ட டீல் பேசுறேன், 2 பேரும் சாகிறதா இல்ல 2 பேரும் வாழ்றதாங்கிறத அவனே முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து ஓடிடுறாரு. நான் சொல்லல, இவனுக்கு பிசினஸ் தான் சரியா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல, அவர் இப்ப ரிங்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. அங்கிருந்து எல்லாரும் ஃபேன்லிங்க பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு இருக்க, அவங்க 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்து அப்படியே முறைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜியோயான் டேபிள்லாம் தள்ளி விட்டுட்டு அப்படியே சண்டை போடுற மாதிரி நிக்க, ஃபேன்லிங் டக்குன்னு அவர் அப்படியே அட்டாக் பண்ணிடுறான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்றாரு, திரும்பவும் அவன் அட்டாக் பண்றான், திரும்பவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றாரு. அவங்க 2 பேரும் இப்ப பயங்கர வீக் ஆயிடுறாங்க. அவரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம சாக்கோட அப்படியே பார்த்துட்டு இருக்க, அவங்க 2 பேரும் தடுமாறி ஆன்டிடோஸ் இருக்கிற அந்த டேபிளுக்கு இப்ப வந்துடுறாங்க. ஃபேன்லிங் திரும்பவும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். நம்ம ஜியோயான் அவனை தடுத்து, நம்ம 2 பேருமே கொஞ்ச நேரத்துல சாக போறோம், இதுதான் நீ எதிர்பார்க்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னால தப்பிக்கவே முடியாது, என் ஆன்டிடோஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை மொத்தமா சீல் பண்ணிரும் அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஜியோயான் 12 மணி நேரத்துல நான் கொடுத்த கன் பவுடர் உன்னை முழுசா எரிச்சு சாம்பல் ஆக்கிரும் அப்படின்னு சொல்றாரு. ஃபேன்லிங் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜியோயான் நான் 1 2 3 சொல்றேன், 3 சொன்ன உடனே நம்ம 2 பேருமே சரண்டர் கொடுத்துருவோம் அப்படின்னு அவர் சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிடுறான். 1 2 3 நான் சரண். ஆனா ஃபேன்லிங் நான் அப்படின்னு மட்டும் தான் சொல்றான். அட பாவி, என்ன ஏமாத்த பாக்குறியா? நான் என்ன பண்றது? ஃபைட் கியூயை சேர்ந்த யாரையும் என்னால நம்ப முடியாது, பிளட் செக்டரை சேர்ந்த எல்லாரும் மோசமானவனுங்க அப்படின்னு நம்ம ஜியோயான் சொல்ல, அவங்க 2 பேருக்கு நடுவுல பேச்சுவார்த்தை அப்படியே போயிட்டே இருக்கு. அவரு நிலைமை மோசமாயிட்டே இருக்கிறத பார்த்த ஜியோயான் டக்குன்னு உள்ள குச்சிடலாமான்னு பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பெல் அடிக்கிறதுக்குள்ள உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள தடுத்துடுறாங்க. 3வது ஜட்ஜ் பாய்சன் ஏற்கனவே அவங்க நாடி நரம்பெல்லாம் பூந்திருச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம பெல் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, கு அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. செத்தா சாகட்டும், சோல் கிளானை சேர்ந்தவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, நீங்க என்ன சோல் கிளான் கூட கூட்டு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹின்ஃபங் கேட்க, இல்ல ஆனா ஜியோ கிளானை சேர்ந்த ஒரு பையனும் உள்ள இருக்கானா அப்படின்னு அவர் சொல்றாரு. அவன் அம்மா ஒரு துரோகிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்குள்ள ஹின்ஃபங் அவங்க செத்துட்டாங்கன்னா நமக்கு தான் கெட்ட பேரு, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, ஃபார்மா தான் 3rd ரவுண்ட் எங்களை ரன் பண்ண சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஃபார்மா மேல நம்பிக்கை இல்லையா இல்ல எங்க மேலையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, அவரும் எதுவும் பேச முடியாம அப்படியே அமைதியாயிடுறாரு. வெளியே இருந்த ஹோஸ்ட் உள்ள நடக்கிற நிலவரம் கலவரத்தை பத்திலாம் மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்க, அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட சாகுற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆனா பேச்சுவார்த்தை இன்னமும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு தகவல் வருது. என்னால அதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி அவர் அதையும் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க, உள்ள பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு சரண்டர் சொன்னாதானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து சமாதான கொடியை அப்படியே பறக்க விட்டுடுறாங்க. மொத்த க்ரௌடும் கை தட்டுது. ஜியோயான் நீ கலக்கிட்ட, ஹஸ்பண்ட் நீ வேற லெவல், இந்த கொசு தொல்லை வர தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வர லைட்டா காண்டாகிறாங்க. கு ஹின்ஃபங்லாம் இது சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. வேற வழி இல்லாம அவங்களும் இப்ப பெல் அடிச்சிடுறாங்க. அவங்க 2 பேரும் மாத்தி ஆன்டிடோஸ் கொடுத்துக்கிட்டதுல நம்ம ஹீரோவோட பாதி பைசன் இப்ப கியூர் ஆயிடுது. ஆனா முழுசா ஒன்னும் ஆகல. ஃபேன்லிங் அவன் ரத்தத்தை ஒரு பவுல்ல பிடிச்சி, சோல் கிளானை சேர்ந்த எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே நிறைய பாய்சன்ஸ் எடுத்துதான் வளர்ந்துருக்கோம், என் பிளட் பாய்சனை என் பிளட்டால தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க, ஜியோயான் ஃபேனோட ரத்தத்தை குடிச்சு பசங்க எல்லாரும் அவனுக்கு அடிமையா மாறினதை அப்படியே நினைச்சு பார்க்கிறாரு. நம்ம ஜிசியானுக்கும் அவன் மேல சந்தேகமா இருக்கு. அவங்க டக்குன்னு அவங்க கையை கட் பண்ணி அவங்க ரத்தத்தை எடுத்துட்டு போய், இதுலயும் நிறைய பாய்சன் கலந்துருக்கு ஹஸ்பண்ட், நீ இதை குடி அப்படின்னு சொல்லி அவங்க டக்குன்னு அதை அப்படியே ஒரு வாயில ஊத்தி விட, எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த வருஷத்துக்கான காம்படிஷன் இப்ப டைல முடிஞ்சிருது. ஹோஸ்ட் இது ஒரு பர்ஃபெக்ட் எண்டிங் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க, கண்டஸ்ட்காக கொளுத்துற நெருப்பும் இப்ப அணைஞ்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஜியோயான் இப்ப திரும்பவும் அவர் மான்சனுக்கே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் ஜிசியான் இப்பயாவது ஒரு வழியா கிளம்புனாளா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளை அப்பவே ஐஸ்கிங் வந்து கூட்டு போயிட்டாரு. போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்பீச்சை கொடுத்தாரு, நாங்க 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கணுமா அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே அவளை சும்மா தானே கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எத்தனை தடவை தான் அதையே திரும்ப சொல்றது, எனக்கு வாயெல்லாம் வலிக்குது ஜியோசோனர் அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்குள்ள நாளுக்கு நாள் ஒன்னு சுத்தி இருக்கிற பொண்ணுங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. ஜிசியான் என்றனா அவளையும் லிஸ்ட்ல சேர்க்கிற, அவளையும் உனக்கு பிடிக்கும் தான், ஆனா நீ தான் வெளியே காட்டிக்க மாட்டற. இப்ப லிஸ்ட்ல புதுசா ஸ்னேக் குயின் வர சேர்ந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ல, என்னது ஸ்னேக் குயினா? அவங்களாம் லிஸ்ட்ல கிடையாது, அவங்க சூப்பர் ஃபிகர்னு நீயே என்கிட்ட சொன்னில,
அது அது அப்ப சொன்ன, ஆனா அவங்க மயக்கத்துல இருந்து எந்திரிச்சா நான் உயிர் வாழ்றதே ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோயின் அப்படியே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரி சொல்லு, உனக்கு யாராவது பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, லைட்டா வெக்கப்பட்டுட்டே எனக்கும் ஒரு பையனை பிடிச்சிருக்கு, ஆனா அவன் ஒரு ஹீரோங்கிறது அவனுக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ஆனா அது அவனுக்கே தெரியாதா, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜியோயான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்க, டக்குன்னு யாரோ கதவை தட்டுறாங்க. பார்த்தா நம்ம என்றன், என்ன விஷயம், பிரின்ஸ் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. அடுத்த நாள் அவங்க 2 பேரும் க்ரோன் பிரின்ஸை பார்க்க போறாங்க. பிரின்ஸ் ஃபென்லிங்கை கண்காணிக்கிறதுக்காக நான் கண்டஸ்டுக்கு ஆள் அனுப்பியிருந்தேன், நீ ரொம்பவே பவர்ஃபுல், நல்ல வேலை அவன் ரத்தத்தை குடிச்சு நீயும் எங்களுக்கு எதிராக மாறிடுவியோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன், அந்த மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோயான் அவருக்கு டைம் சொல்லிட்டு, ஆமா நீங்க எதுக்காக சோல் கிளானை பத்தியும் பிளட் செக்டர்ஸை பத்தியும் தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்றன் கிங்குக்கு ஆபத்து, அவரை காப்பாத்த நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி மீட்டன்சனை பத்தி எனக்கு தெரிஞ்சாகணும், அவர் உண்மையிலேயே கிங்கை கொல்ல ட்ரை பண்ணாரா? பிரின்ஸ் அதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏன்னா கிங் பேலஸ் விட்டு காணாம போய் ரொம்ப காலம் ஆகுது. எம்பரர் உட்பட பேலஸ்ல இருந்த நிறைய பேரோட நடவடிக்கை ரொம்பவே மாறி போயிடுச்சு. மினிஸ்டர்ஸ், கார்ட்ஸ் உட்பட எல்லாருமே மாறிட்டாங்க. அவங்க எல்லாரையும் சோலால் தான் கண்ட்ரோல் பண்றாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஆமா அவங்க எல்லாரும் அஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னா நீங்க மட்டும் எப்படி தப்பிச்சீங்க, அதுவும் இல்லாம எப்படி திக்காம பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு கேட்க, அவர் அப்படியே ஒரு முகத்தை காட்டுறாரு. ஏன்னா நான் தான் உண்மையான க்ரோன் பிரின்ஸ், அவன் என்னோட டூப், இங்க ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்ச உடனே என்ன மாதிரியே இருக்கிற ஒருத்தனை எனக்கு டூப்பா வச்சு நான் என்ன காப்பாத்திக்க ட்ரை பண்ணேன். ஆனா அது வெறும் டெம்பரரி சொல்யூஷன் மட்டும்தான். நான் ஏன் அட்டாக் ஆகல நீ கேட்டில, அதே கேள்வியை நான் மீட்டன்சன் கிட்டையும் கேட்டேன். அவர் இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு, ஆனா அதுக்கு முன்னாடியே அவரு காணாம போயிட்டாரு அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோயானுக்கு இப்பதான் விஷயமே புரியுது. அப்போ உங்களை பார்க்க தான் அவர் அன்னைக்கு பேலஸ்க்கு வந்தாரா? ஆமா, இது பேலஸ்க்கான சீக்ரெட் என்ட்ரன்ஸோட மேப். இதை வச்சுட்டு பிளட் செக்டருக்கு எதிரான ஒரு சாலிட் எவிடன்ஸை கண்டுபிடிங்க. நேற்று ஃபேன்லிங் பேலஸ்க்கு வந்தான். ஃபேக் எம்பரர் கிட்ட உன்கிட்ட 2 எசன்ஸ் ஃப்ளேம் இருக்குன்னு அவன் சொன்னான். அவங்க பேசுனதை என்னால சரியா கேட்க முடியல, ஆனா ஃபேக் எம்பரர் உனக்கு யாரோ ஹெல்ப் பண்றதாவும் அதனாலதான் உனக்கு இந்த எசன்ஸ் ஃப்ளேம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அவங்க கண்டிப்பா உன்னை ஒரு நாள் தேடி வருவாங்க, ஜாக்கிரதையா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ள போக, என்றேனோ ஜியோயானோ பேலஸோட சீக்ரெட் மேப்பை வச்சுக்கிட்டு இப்ப அண்டர் கிரவுண்ட் குள்ள நுழைஞ்சிடுறாங்க. ஆனா உள்ள எந்த வழி எந்த இடத்தோட கனெக்ட் ஆகுதுன்னு நம்ம ஜியோயானுக்கு சுத்தமா புரியல. ஆனா நம்ம என்றன் எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வைக்க. இந்த பக்கமா போனா பிரின்ஸோட பெட்ரூம், இந்த பக்கமா போனா எம்பரரோட ஸ்டடி ரூம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஒண்ணு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஜியோயான் நானா பேலஸோட என்ட்ரன்ஸையே முழுசா பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்றாரு. என்றன் அது வந்து சின்ன வயசுல நான் என் தாத்தா கூட இங்க நிறைய வாட்டி வந்திருக்கேன், க்ரோன் பிரின்ஸும் நானும் சேர்ந்து இங்க விளாண்டுலாம் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் ஒன்ன ஃபாலோ பண்றேன். அவங்க 2 பேரும் முகத்தெல்லாம் கவர் பண்ணிட்டு பதுங்கி போயிட்டு இருக்க, வழியில இருந்த 2 கார்ட்ஸ் மினிஸ்டர்ஸையும் அவங்கள மாதிரி மாத்ததை பத்தி பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம ஜியோயான் அப்படியே சாக்கையிறாரு. அவனும் அவங்கள அப்படியே பாத்துடுறான். அவங்க 2 பேரையும் பிடிங்க. அந்த கார்ட்ஸ் அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிடுறானுங்க. ஜோம்பி கூட்டம் மாதிரி அங்கிருந்த மொத்த சோல்ஜர்ஸும் அவங்கள அப்படியே துரத்த ஆரம்பிச்சிடுறானுங்க. போத குறைக்கு செவுத்து மலர்ந்துலாம் வர அவனுங்க அப்படியே இறங்கி வந்துட்டு இருக்க, நம்ம ஜியோயானும் ஏன்ரனும் சேர்ந்து அவனுங்களை அப்படியே சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்ரன் சீக்ரெட் என்ட்ரன்ஸை பத்தி இவனுங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அவர் மொத்த பவர்ஸையும் யூஸ் பண்ணி ஒரே அடி அடிச்சு அவனுங்க எல்லாரையும் அப்படியே பின்னாடி தள்ளிடுறாரு. அவங்க 2 பேரும் இப்ப அங்கிருந்து தப்பிச்சு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. நல்ல வேலை நீ என் கூட வந்த அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோ டக்குன்னு அப்படியே அவங்க கழுத்தை பிடிச்சிடுறாரு. உண்மையை சொல்லு, நீ எப்ப சோலால் கூட சேர்ந்த, நீங்க வந்து விளையாடன்னு சொன்ன கதையெல்லாம் நான் நம்புவேன்னு நினைச்சியா, என்ன எதுக்காக இங்க கூட்டு வந்த, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அவங்க அப்படியே வலி தாங்காம அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜியோயான் என்ன விடு, ஜியோயான் என்ன விடு, உண்மையை சொல்லிடு என்றேன், தேவையில்லாம என் கையால செத்துறாத அப்படின்னு அவர் சொல்ல, அவங்களும் அவங்க இங்க எதுக்காக வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நலன் கிளானோட சீக்ரெட் ட்ரெஸரி எம்பரர் உடம்புல மறைஞ்சிருக்கதா தாத்தா சொன்னாரு, அதை எடுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன், நான் ஒத்துக்கிறேன், நான் உன்னை யூஸ் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவங்க சொல்ல, அவரும் அப்படியே அவங்கள விட்டுடுறாரு. நம்ம என்றன் கிட்டத்தட்ட சாவை பார்த்துட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அவங்கள சமாதானப்படுத்த போக அவங்க அப்படியே ஒரு கையை தட்டி விட்டுட்டு கோமா அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. நானும் மீட்டன்ஸனை கண்டுபிடிக்கணும்னு தான் நினைச்சேன், ஆனா அவர் எங்க இருக்காருன்னே தெரியலையே அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஜியோயான் என்ன பண்றதுன்னே தெரியாம பயங்கர காண்டோட அப்படியே நின்றுட்டு இருக்காரு. நம்ம மீட்டன்ஸனை ஃபார்மா தான் பிடிச்சி வச்சிருக்கான். நீ என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் சரி, நான் கண்டிப்பா உனக்கு அடிப்பணிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, அங்க வந்த ஃபார்மா, இந்த டார்ச்சருக்குலாம் நீ வலிக்கு வரமாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கொஞ்சம் அங்க பாடுறா கண்ணா அப்படின்னு சொல்ல, செத்து போன நலன் எல்டர் அப்படியே உயிரோட அவரு முன்னாடி வராரு. இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் வாய்ப்பு
வாய்ப்பு இல்ல. சோலாலோட பப்பட் கண்ட்ரோல் மெத்தட பத்தி உனக்கு தெரியும்ல. அந்த பக்க நலனோட டெட் பாடிக்குள்ள அனுப்பி அவருக்கு இப்ப உயிரும் கொடுத்தாச்சு. அவர் இன்னுமே நாங்க சொல்றத மட்டும்தான் கேட்பாரு. தம்பி நீ யார் பக்கம்னு சொல்லுப்பா. அவர் அப்படியே ரோபோட் மாதிரி ஃபார்மா பக்கம் அப்படின்னு சொல்றாரு. மீட்டன்சன், நான் சொல்ல வர்றது உனக்கு எப்பயாவது புரியுதா? உனக்கு ரெண்டு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு. நீ எங்க கூட சேர்றது இல்ல நாங்க உன்னை எங்க கூட சேர்த்துக்கிறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? இருக்கு. நீ என்ன மாதிரி மாற போறியா இல்ல நலன் எல்டர் மாதிரியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, மீட்டன்சனுக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அவருக்கு அப்படியே சம காண்டாகுது. நம்ம ஜியோயான் நடந்த எல்லா விஷயத்தையும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி எம்பரர்ல இருந்து இப்ப பாதி பேலஸ் சோலால் கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம பண்ண போறதும் சாதாரண விஷயம் இல்ல. மாட்டினா உயிரே போயிடும். நாங்க பேலஸ்க்கு போய் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறோம். ஹோட்டைன், ஹூஜியா நீங்க 2 பேரும் இங்கே இருங்க அப்படின்னு அவர் சொல்ல, ஹூஜியா என்னெல்லாம் முடியாது, ஹோட்டைன் மட்டும் வேணா இங்க இருக்கட்டும், நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு அவர் சொல்ல, இல்ல நீ இங்கே இரு, அதுக்கு 2 காரணம் இருக்கு. மீட்டன்சன் திரும்ப வந்தா நீ தான் எங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும். அப்புறம் உள்ள போற நாங்க திரும்ப வரலனா நீ தான் இந்த விஷயத்தை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம என்றனும் இப்ப இங்க வந்துடுறாங்க. அவங்க பிளான் படி நம்ம ஜியோயான், ஹான், அப்புறம் நம்ம என்றன், நம்ம ஜியோ சுனர்னு சொல்லி அவங்க 4 பேரும் திரும்பவும் அந்த பேலஸோட சீக்ரெட் என்ட்ரன்ஸ்க்கு போக, நம்ம ஹீரோயின் நீ என்றின் கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. ஜியோயான் என்னமோ நடந்த மாதிரி சொல்லியே, நாங்க 2 பேரும் சண்டை தானே போட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே சமாளிச்சிட்டு இருக்க, என்றன் பிரின்ஸோட ஆர்டர் படி தான் நாங்க இங்க வந்தோம். கொஞ்ச நேரம் உன் பர்சனல் வெஞ்சன்ஸை ஓரம் கட்டிட்டு வந்த வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, சண்டை அப்படின்னு சொல்லி நம்ம ஜியோயான் அப்படியே ஓரம் கட்டிடுறாரு. நம்ம ஜியோ சுனர், இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ மக்களுக்காக பாடுபடுற, நான் சுயநலமா நடந்துட்டு இருக்கேன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ சைட்ல போய் அவரே அப்படியே ஒரு நெஞ்சில குத்திட்டு அப்படியே ரத்தம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்றன் அப்படியே சாக்காயிடுறாங்க. நம்ம ஜியோ சுனரும் அவருக்கு என்னாச்சுன்னு பார்க்க, ஹான் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா மெழுகு திரையே அணைஞ்சிரும்டா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் அப்படியே அங்கிருந்து கூட்டு போக ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம என்றன் உள்ள போனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சிக்னல் தரேன், அதுக்கப்புறமா நீ வா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் என்ன திரும்பவும் நீங்க 2 பேரும் சண்டை போட போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்றன் அவங்களை அப்படியே முறைச்சிக்கிட்டே உள்ள போக, ஜியோயான் திரும்பவும் அப்படியே இரும்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஏன் நிறுத்திட்ட? நல்ல நடி, ரத்தம்லாம் கேக்குவே, அதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, நம்ம ஜியோயான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, அது திரும்ப அந்த மாதிரி பண்ணா என் உடம்புக்கு பிரச்சனை ஆயிடும் ஜியோ சூனர் அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல பண்ணு பாப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, அப்படிலாம் கோச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவரு திரும்பவும் அவங்களுக்கு அப்படியே ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிடுறாரு. சரி எப்ப பார்த்தாலும் இதே மாதிரியே பண்ணி சமாளிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அப்படியே உள்ள போக, அந்த இடமே இப்ப ரொம்பவும் அமைதியா இருக்கு. அவங்க எல்லாரும் அப்படியே நேரா போயிட்டே இருக்க, எம்பரர் ஒரு இடத்துல சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. நம்ம எண்டன் அவரை பார்த்த உடனே அப்படியே குசியா போயிடுறாங்க. எம்பரர், ஒரு வழியா நாங்க உங்களை கண்டுபிடிச்சிட்டோம். அவர் டக்குன்னு அப்படியே அவங்க கையை பிடிச்சிடுறாரு. அவங்க அப்படியே பயந்து போயிடுறாங்க. ஒரு வழியா நீங்க எல்லாரும் இப்ப வந்துட்டீங்களா? நலன் கிளான், ஜியோ கிளான், மெடிசன், ஏன்சியன் ட்ரைப் உங்க எல்லாரையும் முடிச்சு கட்டிட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோயான் நீ எம்பரர் இல்லல, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தவா கிங்கோட பவர்ஸ் வச்சு அவங்க எல்லாரையும் அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவரோட பவர்ஸ் வர ரொம்பவும் அதிகமா இருக்கு. அவங்க எல்லாரும் வளைச்சு அவர் அப்படியே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க, நம்ம ஜியோயான் அவரோட ரூலரை யூஸ் பண்ணி சமய ஒரு பஞ்சை போட்டு அவர் அப்படியே பறக்க விட்டுறாரு. எம்பரர் ஃபிளைங்ல இருக்கும் போது அவருக்குள்ள இருந்து ஃபேன்லோ லைட்டா வெளியே வந்துட்டு போறான். நம்ம ஜியோயானோ அதை நோட் பண்ணிடுறாரு. அவரு மயக்கமானதை அடுத்து என்றன் வழியா அவர் உடம்புல இருந்த அவங்க கிளானோட ட்ரெஸரிய வெளியே எடுத்துடுறாங்க. பிரின்ஸும் இப்ப அங்க வந்துடுறாரு. இது என்னது? இது ஏன்சியன் காலத்தை சேர்ந்த ஒரு பொருள். என் தாத்தா என்கிட்ட சொன்னாரு, எம்பரரை ஈவல் பவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறதுக்காக இது அவர் உடம்புல இருந்துச்சு. அதனாலதான் சோலாலால அவரை முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் எப்போ தோக்கடிக்கிறோமோ அப்ப அதை அவர் உடம்புல இருந்து எடுத்துடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் அதை அப்படியே ஒரு மேல வச்சு அந்த ரிங்கோட பவரை யூஸ் பண்ணி எம்பரரை ஹீல் பண்ணி அவரை திரும்பவும் கான்சியஸ்க்கு கொண்டு வர, அவங்க எல்லாரும் அப்படியே ஒரு முன்னாடி மண்டி இட்டுறாங்க. நம்ம எண்டின் அவங்க தான் நலன் கிளானோட லீடர் அப்படின்னு சொல்லி அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க, நீ லீடரா? அப்ப பழைய லீடருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அங்கிருந்த பிரின்ஸ் விஷயத்தை அவர்கிட்ட சொல்ல, எம்பரர் உடனே ஆர்டரை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சோலாலோட ஈவல் பவர்ஸ் என்ன கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. என்னோட குயிக் பவர்ஸ் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். இனிமேலும் என்னால கிங்கா இருக்க முடியாது. நான் உடனே க்ரோன் பிரின்ஸை எம்பரரா அறிவிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோயான் அவரோட ரூலரை இப்ப கிராண்ட் மாஸ்டர் கிட்ட காட்டிட்டு இருக்காரு. இந்த மார்க்ஸ்லாம் இதுல எப்படி வந்துச்சு? ஃபேனோட ரத்தம் இதுல தெரிச்சதுக்கு அப்புறமா அப்படின்னு அவர் சொல்ல, இது சோலால சேர்ந்த ஒரு வெப்பன். அவங்க ரத்தம் படாம இதோட சீலெல்லாம் எடுக்க முடியாது. நம்ம ஜியோயான் லைட்டா யோசிச்சுட்டு இதுல உள்ள மார்க்ஸ் எல்லாத்தையும் உங்களால சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே எபிசோட் 19 முடியுது. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.